ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காவேரியுடைய அம்மா வந்து அழுகுறாங்க, தலையில் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் வீட்டுக்காரன் நம்பாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே நாங்களும் அப்படி தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்பாவை. அப்பா நல்லவராக தான் இருந்திருக்கிறார், நாங்கள் பண்ணாதான் தப்பு. இவங்க வந்து அவ்வளோ ஒரிஜினலாக ஃபோட்டோ காமிச்சது, சொத்தெல்லாம் காமிச்சதுனால அப்பாவுக்கு அந்த மாதிரி தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நாங்களும் அப்பாவை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து 3 பொண்ணுங்களுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரீசனுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி வந்து பசுபதிக்கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தோம், அந்த கடனை வந்து அடைக்க முடியாதனால நான் சொல்கிறத நீ செஞ்சுன்னா உன்னோட கடனை வந்து நான் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து நாங்கள் இங்கே வந்து நடித்தோம். உங்ககிட்ட நீங்கள் பழகினதெல்லாம் எங்கள் மேலே நீங்கள் வச்சிருந்த பாசத்தினால எங்களுக்கே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஆனதுனால இனி வந்து ஏமாற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் அதை நினச்சி அதுக்கப்புறம் நாங்கள் நடந்த விஷயம் மொத்தம் இதுதான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த செகண்ட் ஃபேமிலி பேசுவாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கேட்பார். அதனால் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராகவ் என்ன சொல்லுவார்னா, அம்மாவையும் தங்கச்சி மட்டும் விட்டுடுங்க, நான் வேணால் வந்து சரண் ஆகிடுறேன்னு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ராகவ் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் இழுத்துட்டு ஓடுற மாதிரி காமிப்பாங்க. உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. யார் எனக்கு கால் பண்ணதுன்னு கேட்டதுக்கு விஜய் அப்படின்வார். சரி, நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு ரிட்டனில் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்வாங்க. காவேரி வந்து நானும் வரேன் அப்படின்வாங்க. இவங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயின்னு இருக்கும்போது காவேரி சொல்லுவாங்க, எதுக்காக எங்கள் ஃபேமிலி இப்படி அவங்க பழி வாங்கின, பசுபதிக்கு என்ன தான் பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார், எவ்வளோ சம்பாரிச்சு அவர் கொடுத்துருப்பாரு, பணத்தை தான் ஏமாற்றிட்டாருன்னா எங்களையும் ஏன் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட பேசிட்டு போயின்னே இருப்பாங்க. நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டு ஃபேமிலியை வந்து அடித்து உடைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யமுனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்து காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.